மூன்றாவதாக அல் மஸ்ஜித் அல் அக்ஸா பைத்துல் மக்சூத் ஹுத்பா ஹுத்பா அஷேக் முகமது சரந்த் இருந்தார்கள். அதாவது ஹஜ் என்பது சமூக ஐக்கியம் ஒற்றுமைக்கும் அல்லாஹ்வுடைய உதவிக்கும் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவியையும் உதவி கிடைக்கும் என்ற ஒரு பிரகடனம் தான் ஹஜ். சமூக ஒற்றுமைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிட்டும் என்ற ஒரு அறைகூவல், ஒரு பிரகடனம் தான் ஹஜ் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் நாங்கள் காபத்துல்லாவை மக்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக்கி இருக்கிறோம். எனவே மகாம் இப்ராஹிம் கிட்ட நீங்கள் தொழுமிடமாகி கொள்ளுங்கள். 125 பக்ரா. அதேபோல் நாங்கள் அதை ஹரம் நிம்மதியான அறம் ஷரீஃபாக்கி இருக்கிறோம். அதை சூழ ஏனையவர்களிலே மக்களுக்கு அநியாயங்கள், அட்டுழியங்கள், சிரமங்கள் ஏற்படும் காலத்தில் இந்த ஒரு அஃபயம் உள்ள ஊராக இருக்கிறது. அங்கபுத் 67 வசனம். சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லீம்கள் தங்களுடைய இரத்தம் ஒருவருடைய உயிரை பாதுகாப்பது அடைக்கலம் கொடுப்பதற்கு, உத்தரவாதம் கொடுப்பதற்கு உரிமை உள்ளவர்கள். அவருடைய பொறுப்பை பிறருக்கு பாதுகாப்பு வழங்குவது, பொறுப்பேற்பது, பிறரை பொறுப்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதிலே சாதாரண அந்தஸ்தில் ஒருவருக்கு முடியும். எனவே ஏனையவர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டிய, ஒற்றுமையோடு செயல்பட வேண்டியவர்கள் என்று சொல்லிவிட்டு வல்ஃபஜருடைய அந்த ஆயத்தில் ஓய்னார்கள். வல்ஃபஜர் வலையாலின் ஆஷர், ஃபஜ்ர் மீ சத்தியமாக, இந்த 10 தினங்கள் மீ சத்தியமாக, வஷ்ஷப் ஐவல் வத்தர் இரட்டை நாள் பெருநாள் தினம் மீது, அரஃபாவுடைய தினத்து மீ சத்தியமாக, இரவு மீ சத்தியமாக என்றெல்லாம் சொல்லிவிட்டு புத்திசாலிகளுக்கு நல்ல சிறந்த ஒரு படிப்பினை சத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக இந்த அரஃபாவுடைய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் அதிலே ஒற்றைப்படையினால் அரஃபாவுடைய தினம், இரட்டைப்படையினால் வஷ்ஷஃப் என்று பெருநாள் தினம் என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லிவிட்டு சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு மிக உவப்பான அமல் செய்யக்கூடிய காலம் இந்த காலம்தான், இந்த 10 நாட்கள். அதில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருங்கள் ஹதீஸ் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னார், நான் தொழுது கொண்டிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், தொழுகை தக்பீர் கட்டினார். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வஅஸீலா என்று ஓதினார். சொன்ன கேட்டார்கள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தொழுகையில் இப்படி ஓதியவர் யார்? ஒரு மனிதர் சொன்ன, நான் தான் ஒரு யார் சொல்லலாம். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், அந்த வார்த்தைகளுக்காக வேண்டி வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டன. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வஅஸீலா. தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் அப்படியே தொடர்ந்து ஓதிவிட்டு மஜ்ஜாத்தை ஓதுவது. அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரும் சந்தைக்கு மார்க்கெட்டுகள் இந்த நாட்களிலே செல்வார்கள். தக்பீர்களை சத்தமாக சொல்வார்கள். மக்கள் எல்லாம் அதை கேட்டு தக்பீர் சொல்வார்கள். எனவே தக்பீர் பொதுவான தக்பீருடைய காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சென்ற வார ஹுத்பா, இந்த 10 தினங்கள் தக்பீருக்குரிய காலங்கள். அரஃபாவுடைய நாள் காலையிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து நேரம் குறிப்பிடப்பட்டு தொழுகை பிறகான தக்பீர்கள் ஆரம்பித்தன. எனவே பொதுவாக தக்பீர், தஃதீல், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் மிக சிறந்த திக்ர்கள் இருக்கிற இந்த நாட்களிலே. அதே நேரம் இதற்கு நேர்மாற்றமாக துனியாவுடைய விடயங்களில் பாவங்கள் செய்வது, சொத்துக்களை வீணாக்குவது, பலகீனர்களுக்குரிய உரிமைகளை தடுப்பது, அதேபோல் அவர்களை அநியாயம் செய்வது, அவர்களுக்குரிய உரிமைகள் தடுத்து நிறுத்துவது, இது அதுக்கு நேர்மாற்றமாக சிறந்த திக்ர் எப்படியோ கெட்ட பாவங்களாக அது கருதப்படும், மிக கொடிய பாவங்களாக கருதப்படும். பலகீனர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்மையிலே கிடைப்பது, முஸ்லீம்கள் புறமிருந்து உதவிகள் வர வேண்டும், அது முஸ்லீம்கள் பலகீனர்களுக்கு உதவி செய்வதும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய சிறந்த ஒரு கடமையாக, உன்னதமான அமலாக, எந்த அமலும் நல்ல அமலாக இருந்தால் இந்த காலத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. எனவே பலகீனர்களுக்கு, இந்த பலஸ்தீன் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அமல்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதையும் இந்த சிறந்த அமல்களுக்குள்ளே சுட்டி காட்டிவிட்டு, இதை மீடியாக்கள் காட்டுவதில்லை, சிரமப்படுவதை காட்டுவதில்லை, பசியாளிகளை காட்டுவதில்லை, ஷஹீதாக்கப்படுவதை காட்டுவதில்லை, காயப்படுவதை காட்டுவதில்லை, அவர்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் காட்டிக்கொள்கிறார்கள் சில சுயநலமான மீடியாக்கள் என்று சொல்லிவிட்டு. எப்பொழுதுமே கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடக்கின்ற அட்டூழியங்கள், அநியாயங்களுக்கு ஒரு முடிவாக இந்த ஹஜ் அமைய வேண்டும். அல்லாஹ் ஒரு முடிவு கட்ட வேண்டும், ஒற்றுமை ஏற்பட விடுதலை கிடைக்க வேண்டும், அநியாயக்காரர்களுக்கு ஒரு அவருடைய முடிவுக்கும் அழிவுக்கும் ஒரு காரணமாக அமைய வேண்டும், இந்த அட்டூழியங்கள் இல்லாமலாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, காபத்துல்லாதான் மக்களுக்கு முதலாக வைக்கப்பட்ட பரக்கத்தான் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாதான் முதலாவது வீடு. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுவும் அல்லாஹ் பரக்கத்துன்னு சொல்லியிருக்கான். எப்படி காபத்துல்லாவை முபாரக் பரக்கத்துல்லன்னு சொல்லியிருக்கானோ, மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அல்லது பாரக்னா அவளை சூழல் உள்ள இடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம். பரக்கத்திலே காபத்துல்லாவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இணைகிறது. அது ஆல் இம்ரான் 96 வசனம், இது சூரா பனி இஸ்ராயில் அல் இஸ்ரா 1வது வசனம். எனவே அங்கே யார் நுழைந்து கொள்வாரோ அபயம் பெற்றவராக மாறிவிடுவார் காபத்துல்லாவுக்குள். அதே நேரம் பைத்துல் மக்ஸுடைய பாதுகாப்பு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிட்டத்தட்ட 5 நூற்றாண்டு 500 வருடங்கள் கிட்டத்தட்ட பாதுகாப்பாக இருக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பை அபயத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் அதை அத்துமீறக்கூடிய அநியாயக்காரர்களுடைய அராஜகருடைய
தாக்குதல்கள் கெடுபிடிகள் மூலமாக அந்த பாதுகாப்பு விஸ்தரத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டது. இணைப்பது இஸ்லாமிய அரபிய சமூகமே உங்களுக்கு எதை மார்க்கத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று தெரியாதா? எது உங்களுக்கு முதன்மைப்படுத்த வேண்டியது, எந்த அமல்களை இந்த காலத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா? எனவே எப்பொழுதுமே இந்த உம்மத்துடைய நிலைமை இப்படியே விட்டு வைக்க முடியாது, இப்படியே அநியாயம் மற்றும் நடப்பதற்கு விட்டுவிட முடியாது என்ற அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்லுகின்ற லப்பேக் அல்லாஹும்ம லப்பேக் சொல்கின்ற காலத்தில் இப்படியான விடயங்களுக்கு முடிவு கட்டுவதற்கும் நாங்கள் எத்தனிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். எனவே ஒற்றுமையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒற்றுமையோடு செயல்படும் பொழுதோ எதிரிகளை தோற்கடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக யார் பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மதிப்பை பேணி அதனுடைய உரிமைக்காக போராடுவாரோ, அதனுடைய விடுதலைக்காக வேண்டி போராடுற துவாவின் மூலம், முயற்சியின் மூலம், தியாகங்கள் மூலம் அவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு பாக்கியசாலியாக இருப்பார். எப்பொழுதுமே நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா அது முஸ்லீம்களுக்கு என்று அல்லாஹ் வைத்த சொத்தென்ற உணர்வை உள்ளத்தில் எடுக்கும் வரைக்கும் அதை நாங்கள் காப்பாற்ற முடியாது. முஸ்லீம்களுக்கான சொத்து, அது முஸ்லீம்கள் மாத்திர இபாதத் செய்ய வேண்டிய சொத்து, இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். அதிலே நோன்பாளிகளாக, யாத்திகாஃபிற்குரிய கூசு செய்யக்கூடிய தொழுகையாளிகளாக முஸ்லீம்கள் அல்லாத வேறு யாரும் எந்த கிரியைகளிலும் சம்பிரதாயங்கள் ஈடுபட முடியாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருடம் இருக்கிறது. எனவே இதோடைய 10 தினங்களில் நல்லவர்கள் அதிகமாக செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் வார்த்தைகள் அதிகமாக சொல்லிக்கொண்டு நீங்கள் அதிகமான தக்பீர்கள், திக்ர்கள் மூலம் அல்லாஹ்வுடைய பெருநாமத்தை நீங்கள் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதே போன்று அதிகமாக அல்லாஹ்வுடைய அருள் காற்றுகள் வீசுகின்ற காலம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே சோதனைகள், சிரமங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்களுக்கு உட்பட்ட பலஸ்தீன் மக்கள் எல்லாருடைய முகங்கள் ஒளிமயமாக்கட்டும், உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் சீராக்கட்டும். உண்மையில் நீங்கள் இப்படியான நிலைமைகளை விடுவிக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கொள்கிறோம் என்று தன்னுடைய ஊர் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தித்துவிட்டு, இதை சிலர்கள் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக நடந்து கொள்வர்களுக்கு அறிவீனமாக நடந்து கொள்கிறார்கள். அப்படியானவர்களுடைய உள்ளங்கள் திறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத் நடக்கும். ஒரு ஊரை விட்டு ஒரு நல்ல ஊருக்கு போவது, அது உண்மையிலே சிறந்த ஹிஜ்ரத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்து அந்த பலஸ்தீனுடைய அந்த பூமியாக இருக்கும் என்று அதிசயம் ஞாபகப்படுத்தி, எப்பொழுதுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவது இந்த அநியாயக்காரருடைய ஒரு முடிவாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு அழிவாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், நீதியான ஒரு அரசராக ஆட்சி செய்வார்கள். 2 மலக்குமாருடைய இறக்கைகளை, தன்னுடைய கைகளை, மரக்கட்டுகளை வைத்தவாறு இறங்குவார்கள். அவருடைய மூச்சுக்காற்று படுகின்ற காபிர்கள் எல்லாம் செத்து மடிவார்கள். அவருடைய மூச்சுக்காற்று கண்ணு கட்டுகின்ற தூரம் படும். எனவே எப்படி உப்பு கரையும் அதுபோன்று காபிர்கள் கரைவார்கள். அந்த குறிப்பாக தஜ்ஜாலின் கரைவான் என்று சொல்லி அந்த அதை சொல்லிவிட்டு, அரஃபாவுடைய நோன்பில் கவனம் செலுத்துங்கள். அரஃபாவுடைய நோன்பு நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று நோற்றோம். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களை மறைக்கும். இந்த முடிகின்ற வருடம், எதிர் வருகின்ற வருடம் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை துஆவோடு இஸ்திக்ஃபாரோடு முடித்துவிட்டு அந்த ஹதீஸோடு, 2வது ஹுத்பா அஞ்சு ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் தக்பீரை சொல்லி, தக்பீரை ஞாபகப்படுத்தி, தக்பீருடைய காலம் அந்த தக்பீரை பூர்த்தியாக சொல்லி, எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முறை வழிகாட்டல் தான் நமக்கு அழகான முன்மாதிரி. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் படி நாம் வாழ்வது அழகான முன்மாதிரி ரசூலுல்லாஹ்வில் இருக்கிறது. அல்லாஹ் மறுமையினாலே ஈமான் கொண்டு அஞ்சியவருக்கு அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தி, எப்பொழுதுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே போராளிகள் தைரியமாக போராடி கொண்டு இருப்பார்கள், விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது, நம்மை ஆர்வப்படுத்துகிறது, உற்சாகமூட்டுகிறது. எப்பொழுதுமே மேலனத்தை, ஆதரவை நம்முடைய உள்ளத்திலே அது விதைக்கிறது. நம்முடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்துக்காக போராடி கொண்டு இருப்பார்கள், அதில் அவர்கள் ஸ்திரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு யார் அவர்களுக்கு எதிராக புறம்பாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு எந்த தீங்கையும் அது இழைக்காது என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்தி, எனவே கோழைத்தனம் அடைய வேண்டாம், பலகீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களாக இருந்தால், உங்களோட ஈமான் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் எப்பொழுதுமே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள், அதிகாரம் செலுத்த வேண்டியவர்கள் என்ற ஆல் இம்ரான் 139வது வசனத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஸரந்த் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்களும் ஹஜ்ஜை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தன. மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பாவும் ஹஜ்ஜுடைய பிரதானமான விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் அதிகமாக பேசப்பட்டன. ஹஜ்ஜாவுடைய 10 தினங்களுடைய சிறப்பு, அரஃபாவுடைய நோன்புடைய சிறப்பு, ஹஜ்ஜுடைய விதிமுறைகள், ஒழுக்கங்கள், சட்ட விதிமுறைகள். அதேபோன்று மதீனா முனவரோட ஹுத்பா அதை ஒட்டியதாகத்தான் இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை இணைத்து ஒற்றுமை, அநியாயத்துக்குரிய முடிவு அல்லாஹ்வுடைய உதவி என்ற தலைப்பிலே அமைத்திருந்தாங்க. 3 ஹுத்பாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம். நாமும் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆசை வைப்போம், அல்லாஹ்வுடன் துஆ கேட்போம், முயற்சி செய்வோம். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.
என்ற துவாவுடன் நாளை நாம் கொண்டாட இருக்கின்ற பெருநாளை ஒற்றுமையாக அழகாக சிறப்பாக அல்லாஹ் விரும்புகின்ற முறைப்படி கொண்டாடி மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய குர்பானுடைய அமல்களை இன்னும் குர்பானுடைய சந்தர்ப்பம் இருக்கின்றன. இதற்கு பின்னாலும் வசதி உள்ளவர்கள் பணங்கள் கிடைக்கும் பொழுது வசதி வரும்பொழுது உரிய பிராணிகள் கிடைக்கும் பொழுது குர்பான் கொடுக்கலாம். குர்பான் கொடுக்கின்ற காலம் முடியவில்லை. எனவே பிறை 13 வரைக்கும், அதாவது சனிக்கிழமை பிறநாள் என்றால் ஞாயிறு திங்கள் செவ்வா மாலை வரைக்கும் நமக்கு குர்பானுடைய காலங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே குர்பான் மூலமும் அதுவும் வலியுறுத்தப்பட்டது ஹுத்பாக்களிலே, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோம். ஒரு இரத்த துளி கீழே விழமுன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய குர்பான், கஸ்தூரியுடைய வாடையோடு அந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கும். கஸ்தூரியுடைய வாடை, குங்கும நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முடிக்கும் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குர்பானுடைய அமல்களை, முறைகளை பேணி, சட்டங்களை பேணி, சுத்தங்களை, அதே போன்று சுகாதாரங்களை பேணி தவிர்க்கப்பட வேண்டிய நாட்களிலே தவிர்ந்து கொண்டு நம்முடைய எல்லா ஹஜ்ஜு பெருநாளுடைய அமல்களையும் சீரும் சிறப்புமாக அழகான முறையில் எந்த நமக்கும் தொந்தரவு இல்லாமல் பிறருக்கும் சிரமம் இல்லாமல் செய்து முடித்து ஒற்றுமையை வெளிப்படுத்தி இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நான் நிகழ்ச்சி தரப்பில் ஈடுபடுகிற நண்பர் ரிஸ்வான், அதே போன்று தொழில்நுட்பத்தில் ஷரஃபானுக்கும் நன்றி செலுத்தியவனாக உங்களுக்கும் நான் துவா செய்தவாறு விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.